இந்த படத்தோட ஓப்பனிங்ல நம்ம தலுக்க அழிஞ்சு போன நேஜா ஆபிங்கோட உடலை மீண்டும் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக புனித தாமரையை பயன்படுத்தி இவங்களோட உடலை உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்ப அந்த புனித தாமரை பெட்டகம் இருக்குது இல்லையா, அது உருகி அதுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு திரவம் தண்ணியில பட்ட உடனே தண்ணிக்குள்ள தாமரையோட வேர்கள் துளிர் விட ஆரம்பிக்குது. கூடவே மேல ஒரு அழகான புனித தாமரை மலர்ந்திருக்கு. அந்த பிரம்மாண்டமான புனித தாமரைய ஆத்மாவா இருக்கிற நம்ம பயிலுவ பேண்ட் ஆச்சரியத்தோட பாத்துட்டு இருக்கானுங்க. அப்ப தலுக்கணும் இப்ப உங்களோட வேலையை ஆரம்பிங்க அப்படின்ட்டு சொல்ல திடீர்னு அந்த ஊர்க்கார பயிலுவெல்லாம் தண்ணில இறங்கி புனித தாமரையோட வேரை அறுவடை பண்றானுங்க. கூடவே அதை வெட்டி வேக வச்சு குழகுழன்ட்டு எதையோ அவனை உருவாக்கிட்டு இருக்கானுங்க. அதை பார்த்த நேஷாவும் இவனுங்க என்ன பண்றானுங்க மாஸ்டர் அப்படின்ட்டு கேட்கும்போது பதிலுக்கு தலுக்கணும் புனித தாமரையோட உதவியால அழிஞ்சு போன உங்களோட உடலை மீண்டும் உருவாக்க முடியும், அதுக்கான மூலப்பொருளை தான் இவனுங்க தயார் பண்றானுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தி என்னடானா மூக்கு சளியை சிந்தி உழப்பி அடிச்சுட்டு இருக்கா. இன்னொருத்த என்னடானா கால நோடி சுத்தபத்தமா பண்ணிட்டு இருக்கான். இவனுங்க பண்ற அந்த ஹைஜீனிக் கன்றாவிய பார்த்து நேஷாக்கு கொமட்டிக்குன்னு வருது. அதுக்கப்புறம் எப்படியோ அந்த மூலப்பொருளை தயார் பண்ணிட்டானுங்க. அப்ப தலுக்கணும் ஆன்மாவா இருக்கிற இவனுக்கு ரெண்டு பேத்தையும் அதுக்குள்ள போக சொல்ல என்ன கன்றாவிடா இது அப்படின்ட்டு இவனுக்கு ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்கும்போது அட போய் தொலைங்கப்பா அப்படின்ட்டு தலுக்கன் தள்ளி விட்டதும் பயலுவ ரெண்டு பேரும் ஜெல்லியா மாறி நிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் தலுக்கனோட அந்த டேலண்டடான பண்ணி வந்து இவனுங்க ரெண்டு பேத்தோட உடம்பையும் தத்ரூபமா செதுக்குது. அதை பார்த்து இவனுங்க ரெண்டு பேரும் ஆச்சரியப்படுறானுங்க. ஆபிங்கோ அந்த பண்ணிக்கு நன்றி சொல்லலான்ட்டு பார்க்கும்போது பதக்கிட்டு கீழே வந்து போடுறான். எப்பா டேய் உங்க ரெண்டு பேத்தோட உடம்பும் இன்னும் முழுசா ரெடி ஆகல, சோ நான் சொல்ற வரைக்கும் ஆடக்கூடாது அசையக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க நேஷாவோட அப்பா அம்மா வராங்க. நேஷாவோட அப்பாவும் மாஸ்டர் நம்மளோட படம் தயாரா இருக்கு அப்படின்ட்டு சொல்ல கவலைப்படாதீங்க, அந்த டிராகன்ஸ் எல்லாம் ஆழ்கடல் சிறைச்சாலையா பாதுகாத்துட்டு இருக்காங்க, சோ அதை தாண்டி அவங்க யாராலையும் வெளியே வர முடியாது. அண்ட் அந்த ஷென்னும் ஒத்தையா இருக்கிற வரைக்கும் அவனால எதுவும் பெரிய பிரச்சனை வராது அப்படின்ட்டு தலுக்க சொல்லிக்கிட்டு இருக்க அப்ப நேஷாவோட ஆவி வெளியே வந்து மாஸ்டர் என்னோட உடல்ல நீங்க ஏன் ஒரு அசகாய சூரனா செதுக்கி கொடுக்க கூடாது அப்படின்ட்டு கேட்க இவன் சொல்ற மாதிரி அந்த பண்ணியும் செதுக்குது. அப்படி மாத்து இப்படி மாத்து அப்படி மாத்துன்ட்டு இவன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க இவனோட அப்பா அம்மா இவனுக்கு மேல இருப்பாங்க போல, நல்லா ஸ்ட்ராங்கா மாத்துங்க, கியூட்டான குழந்தையா மாத்துங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவனுக்கு இப்படி பண்றத பார்த்து அந்த பண்ணியே விளங்கிருச்சு. எப்பா டே நீங்களே உங்களுக்கு புச்ச மாதிரி பண்ணிக்கங்கடா அப்படின்ட்டு கொடுக்க இப்ப என் திறமையா பாருங்க அப்படின்ட்டு இந்த கிறுக்கு பயபுல நேஷா என்னத்தையோ பண்ணிட்டு இருக்கான். இங்க நம்ம தலுக்கணும் நான் முதல்ல ஆபிங்கோட உடலை தயார் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கி 7 வண்ண புனித தாமரைக்குள்ள வைக்கிறான். ஏன்னா அப்பதான் அந்த புனித தாமரையோட உதவியால இவனோட உடல் முழுசா தயாராகும். சோ அப்படியே கொஞ்ச நேரம் கடந்து போகுது. தாமரைக்குள்ள இருந்து ஆபிங்க வெளியே எடுத்துட்டு அடுத்து நேஷாவை வைக்கலான்ட்டு பார்த்தா பயபுல ஒரு திஷ்டி பூமியை செதுக்கி வச்சிருக்குது. அப்ப நேஷாவும் மாஸ்டர் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணதே எனக்கு ஓகே தான் அப்படின்ட்டு சொல்ல நேஷாவையும் தூக்கி அந்த 7 வண்ண புனித தாமரைக்குள்ள வைக்கிறாங்க. அவனோட உடலை சமன்படுத்த மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப அங்க ஒரு காவலர் ஓடி வந்து தளபதி லீ ஷென் வந்துட்டான் அப்படின்ட்டு சொல்ல நேஷாவோட அப்பாவும் மாஸ்டர் நீங்க இவங்க உடலை முழுசா தயார் பண்ற வேலையை பாருங்க, நாங்க போய் ஷென்னை ஹேண்டில் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போறாங்க. அப்ப ஆபிங்கும் மாஸ்டர் நான் போய் ஷென் மாஸ்டர் கிட்ட பேசி பாக்குறேன் அப்படின்ட்டு சொல்லும்போது பதிலுக்கு தலுக்கணும் நீ எங்கேயும் போக கூடாது, உன்னோட உடல் இன்னும் முழுசா தயாராகாம இருக்கு, அதையும் மீறி நீ செயல்பட்டா உன்னோட உடலே அழிஞ்சு போயிடும் அப்படின்ட்டு சொல்றான். அதே சமயம் இங்க சென்டாங் நகரத்தோட போர் வீரர்கள் கோட்டையோட மதில் சுவர்ல போருக்காக தயாரா இருக்காங்க. அப்ப தளபதி பறந்துட்டு இருக்கிற ஷென் கிட்ட கோட்டை பலத்த காவல்ல இருக்கு, அது போக மாஸ்டர் தலுக்கணும் இப்ப எங்க பக்கம் இருக்காரு, சோ தனி வரதுனால எங்களை தாண்டி உன்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல நான் தனி ஒருத்தனை யாரு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில ஒரு டிராகன் நகத்தை எடுத்து காட்டுறான். அப்பதான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு காட்டுறாங்க. டிராகன் பேலஸ்ல இந்த ஷென்னும் ஆபிங் இறந்துட்டான் அப்படின்ற விஷயத்த டிராகன் அரசர் கிட்ட சொன்ன பிறகு அந்த சென்டாங் நகரத்தையே நான் பழி வாங்குவேன் அப்படின்னு சபதம் எடுத்திருப்பாரு. அப்ப அந்த தீப்பிழம்புக்குள்ள இருந்து அவரோட கட்டுப்பாட்டுல இருக்கிற 3 டிராகன் அரசர்கள் வெளியே வராங்க. ஆக்சுவலி இவங்க 3 பேருமே டிராகன் அரசரோட சகோதரர்கள். இவங்கள ஒவ்வொருத்தரும் கடலோட ஒவ்வொரு திசையையும் ஆட்சி பண்ற டிராகன் கிங்ஸ். இவங்க 4 பேர்ல நம்ம ஆபிங்கோட அப்பா தான் எல்லாத்துக்குமே ஹெட். அப்ப அதுல ஒரு பெண் டிராகன் ஆபிங்குள்ள இருக்கிற தெய்வீக முத்தோட ரகசியம் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சா அது நம்ம டிராகன் இனத்துக்கு பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு டிராகன் இவரோட மகனையே இவரால காப்பாற்ற முடியலையா, இதுல எங்க அவங்கள பழி வாங்கி சிறப்பட்டு இருக்கிற நமக்கு விடுதலை கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி இந்த 3 டிராகன்ஸும் டிராகன் அரசரை கிண்டல் பண்ணுதுங்க. கோவப்பட்ட அவரும் மின்சார சங்கிலி மூலமா அந்த டிராகன்ஸை மண்டியிட வைக்கிறாரு. அப்ப அந்த பெண் டிராகனும் கோவப்படாதீங்க சகோதரா, நான் உங்களுக்கு உதவி பண்ணதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நகத்தால காத்துல ஒரு கீரலை போட்டதும் 2 விண்வெளி துவாரங்கள் உருவாகுது. இது மூலமா நம்மளால எங்க வேணாலும் போக முடியும் அப்படின்ட்டு தன்னோட டெலிபோர்ட்டல் சக்தியை காட்ட அதை பார்த்து ஷென்னும் அது அது
விண்ணை கிழிக்கும் நகங்கள் தானே அப்படின்னு கேட்கும்போது அந்த பெண் டிராகன் அதோட நகத்தை ஷென் கிட்ட தூக்கி போடுது. இதை பயன்படுத்தி அந்த சென்டாங் நகரத்தை அழிச்சிட்டு வா அப்படின்ட்டு சொல்ல அதன்படி இந்த ஷென்னும் அந்த பெண் டிராகன் கொடுத்த நகத்தை பயன்படுத்தி விண்ணை கிழிக்கும் சாட்டையை உருவாக்குறான். அதை பயன்படுத்தி சென்டாங் நகரத்தை சுத்தி பல விண்வெளி துவாரங்களை உருவாக்குறான். அதன் வழியா தீப்பிழம்புகள் வழிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்க டிராகன் அரசரோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற அரக்கர்கள் அதன் வழியா வராங்க. அவங்களோட முதுகுல சங்கிலி பிணைக்கப்பட்டு இருக்குது. இந்த பிரம்மாண்டமான ராட்சச அசுரப்படையை பார்த்த மனிதர்களும் 1000 ஆண்டுகளா டிராகன்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த அரக்கர்கள் இங்க எப்படி வந்தாங்க அப்படின்னு அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்கும்போது இங்க அந்த பெண் டிராகன் அரசர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. அரக்கர்களோட முதுகுல அந்த சங்கிலி பிணைக்கப்பட்டு இருக்கிறதுனால அரக்கர்களால தப்பிச்சு போக முடியாது. சோ இந்த அரக்கர்களோட உதவியால கண்டிப்பா வெற்றி நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டிராகன் அரசரும் நீ காரணம் இல்லாம எதையும் பண்ண மாட்டியே அப்படின்ட்டு கேட்க பதிலுக்கு அந்த பெண் டிராகனும் எனக்கு பெருசா ஒன்றும் தேவையில்ல, இந்த தீப்பிழம்போட அனலை மட்டும் குறைச்சா போதும் அப்படின்ட்டு கேக்குது. அதே சமயம் போன பாட்டுல தளபதி அடைச்சு வச்சிருந்த அந்த வாட்டர் மான்ஸ்டர் நிலத்தை பொழந்துகிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகுது. அதை பாதுகாத்துட்டு இருந்த அந்த 2 பச்சை மண்டையனுங்களும் அது தப்பிச்சு போனதுக்கு நீதான் காரணம் அப்படின்ட்டு மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறானுங்க. அப்ப இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த தலுகனும் டே டபரா மண்டையனுங்களா ஒழுங்கா எனக்கு பாதுகாப்பு கொடுக்குற வேலையை பாருங்கடா அப்படின்ட்டு சொல்ல இவனுங்களும் பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குறானுங்க. அதே சமயம் எங்க மனிதர்களுக்கும் கடல் வாழ் அரக்கர்களுக்கும் தீவிரமா போர் நடந்துட்டு இருக்கு. அதுலயும் அந்த அரக்கர்கள் மனிதர்களை கொன்னு குவிக்கிறாங்க. ஒரு பக்கம் தளபதி ஆக்டோபஸ் அரக்கன் கிட்ட மோதிக்கிட்டு இருக்காரு. எவ்வளவுதான் அவனோட டென்டக்கிள்ஸை வெட்டினாலும் அது திரும்ப திரும்ப முளைச்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் லேடி இன்னும் சுராசுரம் கூட வெறித்தனமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி உங்க எல்லாரும் அரக்கர்களை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கும்போது தளபதி ஷென் கிட்ட பேசுறாரு. மாஸ்டர் ஷென், நீங்க நினைக்கிற மாதிரி அவுபிங் இன்னும் சாகல. மாஸ்டர் தை அவனுக்கான புது உடம்பு உருவாக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல ஆனா ஷென் இதை எதையும் நம்பல. அப்பதான் தூரத்துல அந்த ஷீல்டு இருக்கிறத பாக்குறான். அதை நோக்கி ஷென்னும் போக அவன் பின்னாடியே நேஷாவோட அப்பா அம்மாவும் போறாங்க. ஷென்னை பார்த்த அவுபிங்கும் மாஸ்டர் உடனே இந்த போரை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லும் போது அவுபிங் அங்க உயிரோடு இருக்கிறத பார்த்து ஷென் சந்தோஷப்படுறான். தலுக்கனும் உன்னோட சீடனை நான் காப்பாத்திருக்கேன், எனக்கு நீ என்ன பரிசு கொடுக்க போற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது பரிசு தானே எங்க அவுபிங்னா அங்க இருக்கிறது நேஷா தானே, அவனை நான் உயிரோட விட போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்றான். ஆனா அவனால அந்த பேரியரை உடைக்க முடியல. அப்ப தலுக்கன் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம முடிஞ்ச அதை உடைச்சிட்டு என்ன வந்து அடி பார்க்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க உடனே ஷென்னும் அந்த விண்ணை கிழிக்கும் சாட்டையை பயன்படுத்துறான். அப்ப அந்த போர்ட்டலுக்குள்ள இருந்து 3 டிராகன்கள் வெளியே வருது. அதை பார்த்து தலுக்கனும் அவசரப்பட்டு வளரட்டுமே அப்படின்னு பேந்த முடிச்சிட்டு இருக்க அந்த 3 டிராகன்ஸும் நெருப்ப கக்கி அந்த ஷீல்டை தவிடுபடி ஆக்குது. அப்ப அவுபிங் அதுக்குள்ள இருந்து வெளியே வந்து அவனோட முழு சக்தியை பயன்படுத்தி இவங்களை காப்பாத்துறான். அவுபிங்கோட சக்தியை உணர்ந்த டிராகன் அரசரும் அந்த போர்ட்டல் வழியா ஆத்ம ரூபத்துல வெளியே வந்து பாக்குறாரு. அங்க அவுபிங் இருக்கிறத பார்த்து இவர் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க எங்க அவுபிங்கோ பலவீனமா இருக்கிறான். அதை உணர்ந்த டிராகன் அரசரும் அவனை தாங்கி பிடிச்சுக்கிறாரு. அப்ப அவுபிங்கோ என்ன மன்னிச்சிருங்கப்பா, உங்களுக்கு கொடுத்த வாக்கை என்னால காப்பாற்ற முடியல அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க பதிலுக்கு அவரும் இல்ல, எனக்கு அது எல்லாத்தையும் விட நீதான் முக்கியம், உன்னோட நலன் தான் முக்கியம் அப்படின்ட்டு அவர் சொன்னதை கேட்ட அவுபிங்கும் சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்கிறான். அதே சமயம் இங்க அந்த புனித தாமரையும் ஓபன் ஆகுது. அதுக்குள்ள இருக்கிற நேஷாவோட உடல் கிட்டத்தட்ட உருவாயிடுச்சு போல. அவுபிங்கோட நிலைமையை பார்த்த நேஷாவும் அந்த நெருப்ப பந்தை கிழிச்சுக்கிட்டு வெளியே வரான். அவுபிங் உனக்கு என்னாச்சு, யாரு உன்னை அப்படி பண்ணா அப்படின்னு அவன் கேட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்க தலுக்கனும் அவுபிங் இப்பதான் மறுபிறவி எடுத்து வந்திருக்கான். சொல்ல போனா அவனோட உடல் பிறந்த பிஞ்சு குழந்தை மாதிரி. ஆனா அவனோட உடல் முழுசா தயாராகிறதுக்கு முன்னாடியே இவ்வளவு பெரிய தாக்குதல் அவன் எதிர்கொண்டதால அந்த தாக்குதலை தாங்க முடியாம அவனோட உடல் அழிய தொடங்குதுன்னு சொல்றான். அப்ப ஷென்னு டே குண்டு பயல புனித தாமரையை பயன்படுத்தி அவனுக்கான உடலை மீண்டும் உருவாக்குடா அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க அந்த தாமரையை பார்த்தா அதோட சக்தியை இழந்து வாடி போயிருக்குது. அதை பார்த்த தலுக்கனும் தொடர்ச்சியா ஒரே சமயத்துல அடுத்தடுத்து 2 உடல்களை உருவாக்குனதுனால புனித தாமரை அதோட சக்தியை இழந்துருச்சு. சோ புனித தாமரை இல்லாம அவுபிங்க்கு வேற உடலை உருவாக்க முடியாதுன்னு சொல்றான். எங்க அவுபிங்கும் பரவாயில்ல இருக்கட்டும் நேஷா, உனக்கு சேர வேண்டிய அந்த தெய்வீக முத்தை நான் பறிச்சுக்கிட்டேன். சோ அதுக்கான தண்டனையை தான் இப்ப நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். சோ அதை நினைச்சு நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்ட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க வாயா முடுறா முட்டா பயல, அசுர சக்தியா இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, உன்னை யாரு முந்திரி கொட்டத்தனமா அந்த மாதிரி பண்ண சொன்னா அப்படின்ட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்க எங்க அவுபிங்கும் அப்பா எனக்காக இந்த மக்களை எதுவும் பண்ணிடாதீங்க, இதுதான் என்னோட கடைசி ஆசை அப்படின்ட்டு அவன் சொல்லி முடிக்க அவன் உடல் அழிஞ்சு போகுது. அதை பார்த்த நேஷாவும் இல்ல மாஸ்டர் அவன் சாக கூடாது, இதுக்கு வேற ஏதாச்சும் தீர்வு இருந்தே தீரும், ஏதாச்சும் பண்ணி அவனை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்க தலுக்கனும் வேற வழி இல்லாம இதுக்கு ஒரே ஒரு தீர்வு இருக்குது, அவுபிங்கோட ஆத்மாவை உன்னோட உடம்புக்குள்ள சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்ல என்ன ஒரே உடம்புக்குள்ள 2 ஆத்மாவா, இதுக்கு சாத்தியமே இல்லை அப்படின்ட்டு டிராகன் அரசர் சொல்லும் போது பதிலுக்கு தலுக்கனும் தெய்வீக முத்தும் அசுர முத்தும் ஒரே சக்தியில இருந்து பிறப்பெடுத்தது, அதனால ஒரு 7 நாளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இவங்க 2 பேத்தாலையும் ஒரே உடம்புக்குள்ள இருக்க முடியும்னு சொல்றான். அதை கேட்ட நேஷாவும் அவுபிங்க தனக்குள்ள வா அப்படின்ட்டு சொல்ல அவுபிங்கோட ஆத்மாவும் நேஷாவோட உடம்புக்குள்ள போகுது. அப்ப இந்த நேஷாவும் டே அவுபிங்க உன்னோட வயசு என் மண்டைக்குள்ள கேக்குதுடா அப்படின்ட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப டிராகன் அரசரும் ஆனா இது ஒரு தற்காலிகமான தீர்வு தானே, 7 நாளைக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு கேக்குறப்போ அப்பதான் நம்ம தலுக்க சொல்றான் சொர்க்கத்துல இருக்கிற யூசு பேலஸ்ல இந்த புனித
புனித தாமரையை மீண்டும் மலர வைக்கிறதுக்கான ஒரு புனித துளி இருக்கு. அது நம்ம கையில கிடைச்சா ஆல்பிங்க்கு மீண்டும் ஒரு புதிய உடலை தயார்படுத்த முடியும். நான் போய் சுப்ரீம் லார்டு கிட்ட கெஞ்சி கூத்தாடி அந்த புனித துளியை வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்ல, ஷென்னும் டிராகன் அரசரோட மகனை காப்பாத்த சுப்ரீம் லார்டு உதவ மாட்டாருன்னு சொல்றான். அப்ப டிராகன் அரசரும் என்னோட மகனை காப்பாத்த நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன், தேவைப்பட்ட அந்த செலஸ்டியல் நீதிமன்றத்தையே தகர்த்தெறிவேன் அப்படின்னு சொல்ல, ஷென்னும் அவசரப்படாதீங்க அரசே, அங்க நம்மளை விட பலம் பொருந்தியவங்க பல பேர் இருக்காங்க, இதுக்கு என்கிட்ட வேற ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்றான். நேஷாவும் அவுபிங்கும் எங்க 2 பேத்தோட சீடர்கள் அப்படின்றதுனால சொர்க்கத்துல நடக்கிற சாகா வரத்துக்கான போட்டியில இவங்களால கலந்துக்க முடியும். அங்க நடக்கிற போட்டியில கலந்துகிட்டு ஜெயிக்கிற வீரனுக்கு சாகாவரம் கிடைக்கிறதோட மட்டும் இல்லாம வெற்றி பெற்ற வீரனுக்கு யூசு பேலஸோட புதையல் அறையில இருந்து ஏதாச்சும் ஒரு புதையல் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அந்த டைம்ல நேஷா புனித துளியை கேட்டான் அப்படின்னா கண்டிப்பா அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட நேஷாவோட அம்மாவும், அப்போ நேஷாவை அந்த போட்டியில கலந்துக்க சொல்றீங்களா அப்படின்னு கேட்க, தலுக்கணும் இதுக்கு முடியவே முடியாது, நேஷாவோட உடம்புக்குள்ள அசுர சக்தி இருக்கு, இது மட்டும் கடவுள்களுக்கு தெரிஞ்சா நேஷாவோட உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்ல, ஷென்னும் முட்டாள் தலுக்கனே, நேஷாவோட உடம்புக்குள்ள ஆபிங்கோட ஆத்மா இருக்கு, அவனுக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக சக்தி அசுர சக்தியை மறைச்சிடும், அது மட்டும் இல்லாம எங்க வரைக்கும் நேஷா அவனோட அசுர சக்தியை பயன்படுத்தாம இருக்கானோ அங்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, இப்படி நம்ம பண்றதுனால இவனுங்க 2 பேத்துக்கும் சாகா வரமும் கிடைக்கும், கூடவே அந்த புனித துளியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். ஆனா நேஷாவோட அப்பா இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. சுப்ரீம் லார்டை ஏமாத்தி இப்படி பண்றதுக்கு பதிலா நாம அவர்கிட்டயே உதவி கேட்போம், கண்டிப்பா அப்பா அம்மா பண்ண தப்புக்கு குழந்தைகளை அவர் தண்டிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு கோவப்பட்ட டிராகன் அரசரும் நேஷாவோட அப்பா அம்மா இவங்க எல்லாத்தையும் லாக் பண்ணி, சாதாரண மனுஷங்களான உங்களுக்கு 1000 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்துட்டு இருக்கிற எங்களுக்கு அறிவுரை சொல்ல எந்த தகுதியும் கிடையாது, ஒன்னு மட்டும் ஞாபகம் இருக்கட்டும், ஒரு கால் என்னோட மகன் இறந்துட்டான் அப்படின்னா அவன் கூடவே சேர்ந்து இந்த சென்டாகும் அழிய வேண்டியதுதான் அப்படின்னு சொல்ல, இங்க நேஷாவோ தீப்பொறி பறக்க கடுங்கோவத்தோட டிராகன் அரசரை பார்த்து, தக்காளி எங்க அப்பா மேல இருந்து கையடுறா, என்னோட நண்பனை காப்பாத்து எனக்கு தெரியும், ஆனா அதுக்குள்ள சென்டாங் நகரத்தை ஏதாச்சும் பண்ண உன்னோட டிராகன் பேலஸையே தரமட்டமாக்கிடுவேன் அப்படின்ட்டு மிரட்டுறான். அவனோட உறுதியை பார்த்த டிராகன் அரசரும் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டு, நேஷா தலுக்கனை தவிர வேற யாரும் இந்த இடத்தை விட்டு போக முடியாது, 7 நாளைக்குள்ள அந்த புனித தொழியை இவங்க கொண்டு வரல அப்படின்னா யாராலையும் உங்களை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஷென் கிட்ட என்னோட தங்கச்சி தம்பிங்களை நான் நம்ப மாட்டேன், அது போக என்னோட உடலை விட்டு ரொம்ப நேரம் என்னால வெளியே இருக்க முடியாது, அதனால இந்த சென்டாங் நகரத்தோட விதியை உன் கையில ஒப்படைக்கிற ஷென் அப்படின்னு சொல்ல, ஷென்னுக்கும் என்ன பதில் சொல்றது அப்படின்னு தெரியல, அதனால சரின்னு தலையை மட்டும் ஆட்டுறான். டிராகன் அரசரும் தற்காலிகமா போற நிறுத்திட்டு போறாரு. அப்படியே கொஞ்ச நேரம் கடந்து போகுது. நேஷாவும் தலுக்கணும் அங்க இருந்து கிளம்பலான்ட்டு தயாரா இருக்கும் போது, அப்ப இந்த ஊர்க்கார பயலுவெல்லாம் நேஷாக்கு வாழ்த்து சொல்லி வழி அனுப்ப வருவானுங்க. அப்ப அந்த கண்ணு தெரியாத தாத்தா நேஷான்னு நினைச்சு பன்னியோட டிக்கிய பார்த்து பேசிக்கிட்டு இருக்க, அது அப்பன்னு பார்த்து ஒரு பாம்பு போட்டுருது. அப்ப அந்த தாத்தாவும், இளம் பிரபு நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா பல்லு விளக்கணும் அப்படின்னு சொல்ல, அது மறுபடியும் ஒரு பாம்பு போட்டுருது. இப்படி இவனுங்க காமெடி பண்ணிட்டு இருக்கும் போது இன்னும் சில ஊர் மக்கள் நம்ம பாட்டு பாடலாம் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பதிலுக்கு நேஷாவும் நம்ம ஜியான்ஜி விளையாடலாம் அப்படின்ட்டு அந்த கட்டையா காட்ட, ஆத்தாடி ஆத்தா இந்த விபரீத விளையாட்டுக்கு நாங்க வரலன்ட்டு ஒதுங்கிடுறாங்க. அப்ப நேஷாவோட அப்பாவும், கண்ணா நாமும் கூட விளையாட வரேன் அப்படின்னு சொல்ல, ஒரே அடியில அவரை பறக்க விட்டுறான். நானும் உங்க கூட சேர்ந்து விளையாடுறேன் அப்படின்ட்டு நேஷாவோட அம்மா சொல்ல, நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுமான்னு இவன் சொல்றான். சரி போறதுக்கு முன்னாடி அம்மாக்கு ஒரு ஹக்காச்சு கொடுத்துட்டு போடா கண்ணா அப்படின்னு அவங்க சொல்ல, இவனும் ஹக் பண்ணலான்ட்டு நினைப்பான். ஆனா பின்னாடி இவனுக்கு இப்படி பார்த்துட்டு இருக்கிறத பார்த்து எதுவும் சொல்லாம பண்ணி மேல போய் உட்காந்துக்கிறான். சரின்னு அவங்க அம்மாவும் அவனுக்கு செஞ்ச ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. கண்ணா உன்னோட உடம்பு இன்னும் முழுசா குணமாகாம இருக்கு, அதனால உன்னோட சக்திகளை அளவுக்கு மீறி பயன்படுத்தாத, கூடவே உன்னோட கோவத்தை கட்டுப்படுத்திக்கோ அப்படின்ட்டு இவங்க பின்னாடியே ஓடி வராங்க. அதை பார்த்து தலுக்கணும், உன்னோட அம்மா ஒரு ஹக் தானடா கேட்டாங்க, ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்க, அது ரொம்ப கிரிஞ்சா இருக்குன்னு இவன் சொல்றான். சோ இப்படியே பறக்கிற பண்ணில இவங்களோட பயணம் தொடர்ந்துகிட்டு இருக்க, நம்ம தலுக்கணும் நேஷாக்கு கொடுத்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறான். அப்ப நேஷாவும் அந்த போட்டியில நான் யாரை எதிர்த்து போராடணும் அப்படின்னு கேட்க, பதிலுக்கு தலுக்கணும் உன்னோட வெறும் கைகளால நிலத்தற்காப்பு சாம்ராஜ்யத்துல இருக்கிற 3 அரக்கர்களை தோக்கடிக்கணும், குறிப்பா அதுல உன்னோட அசுர சக்தி வெளிப்படவே கூடாது அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட நேஷாவும், அவ்வளவுதானே இதெல்லாம் சப்ப மேட்ரு, அவுபிங் என்னோட உடலை கண்ட்ரோல் பண்ணா அவன் ஈஸியா அவங்களை அட்டாக் பண்ண போறான் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா சரிவா அப்ப நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நின்று அவுபிங்கால நேஷாவோட உடம்ப கண்ட்ரோல் பண்ண முடியுதான்னு பாக்குறாங்க. ஆனா அவுபிங்கால நேஷாவோட உடம்ப சரியா கண்ட்ரோல் பண்ண முடியல. சொல்ல போனா உடம்ப கண்ட்ரோல் பண்றேன் அப்படின்ற பேர்ல சேத்துல வீந்து வரது தான் மிச்சம். இதனால நம்ம தலுக்கணும் சிரிப்பு அடக்க முடியாம சிரிச்சுக்கிட்டு இருப்பான். நேஷாவும், நீ எல்லாம் ஒரு மாஸ்டரா, இதுக்கு ஏதாச்சும் ஒரு தீர்வை சொல்லு அப்படின்னு கேட்க, அப்பதான் நம்ம தலுக்கம் சொல்றான், அவுபிங் உன்னோட உடலை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அவனோட மன வலிமை உன்னை விட அதிகமா இருக்கணும், ஆனா அவுபிங்கோட மன வலிமை உன்னை விட கம்மியா இருக்கிற காரணத்தினாலதான் அவனால உன்னோட உடம்ப கண்ட்ரோல் பண்ண முடியல. பட் இதுக்கு என்கிட்ட வேற ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டி ஃபுல்லா இருக்கிற தூக்க மாத்திரையை எடுத்து நேற்றான். இந்த தூக்க மாத்திரையை நீ எடுத்துக்கிட்டா நீ தூங்கிடுவ, அதுக்கப்புறம் உனக்குள்ள இருக்கிற அவுபிங் உன்னோட உடலை கண்ட்ரோல் பண்ணுவான் அப்படின்னு சொல்ல, இது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு பயபோல எல்லாத்தையும் வாயில போட்டுக்குது. டேய் ஒரு மாத்திரை போட்டா போதுண்டா அப்படின்ட்டு தலுக்கன் சொல்றதுக்குள்ள மயங்கி வீந்து போட்டான். அதுக்கப்புறம் நேஷாவோட உடம்புக்குள்ள இருந்து அவுபிங் எழுந்து தலுக்கனுக்கு மரியாதை செலுத்துறான். தலுக்கனும் மறுபடியும் நம்மளோட பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணலாம்,
சொல்றான். உன்னோட முழு சக்தியை பயன்படுத்தி என்னோட அட்டாக்ல இருந்து உன்னை பாதுகாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சீரி பாஞ்சுக்கிட்டு அவுபிங் அட்டாக் பண்ண போக இங்க அவுபிங்க அவனை பிரிச்சு மேஞ்சிடறான். தலுக்கணும் மூஞ்செல்லாம் அடி வாங்கிட்டு பரவாயில்ல என்னோட தரமளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்றான். பயபுல மூஞ்செல்லாம் அடி வாங்கி குழகுழன்னு இருக்குது. என்னமோ இதுல அடியே வாங்காதவங்க மாதிரி சமாளிக்கிறான் பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம தலுக்கணும் அவுபிங்க கூட்டிக்கிட்டு யூசு பேலஸ் நோக்கி போய்கிட்டு இருப்பான். அப்ப அவுபிங்கும் மாஸ்டர் ஸ்வர்க்கத்துல ஒரு நாள் அப்படின்னா பூலோகத்துல ஒரு வருஷத்துக்கு சமமாமே நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்ல தலுக்கணும் நீ ஒண்ணு கவலைப்படாத, இது ஒண்ணு செலஸ்டியல் உலகம் இல்ல, இங்க பல பேர் சாகா வரத்தை தேடி வருவாங்க, அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில ஒரு பதக்கத்தை கொடுக்கறான். இத பத்திரமா வச்சுக்கோ, இது உன் கையில இருக்கிற வரைக்கும் எல்லாரும் உன்னை மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து யூசு பேலஸை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. அப்படி போகும்போது அரக்கர்களை வேட்டையாடி அவங்கள நல்வழிப்படுத்துற டீமன் ஹண்டர்ஸா காட்டுறாங்க. தலுக்கணும் இவங்க தான் ஃபேமஸான டீமன் ஹண்டர்ஸ். அதுல முதன்மைத்துவமா ஒருத்த போய்கிட்டு இருக்கான் இல்லையா, அவன் தான் இந்த யூசு பேலஸோட தலை சிறந்த மாணவன். இவனோட பேரு டீரோ அப்படின்னு சொல்றான். சோ இப்படி இவங்க பேசிக்கிட்டு மேகங்களுக்கு மேல இருக்கிற யூசு பேலஸ்க்கு வந்துட்டாங்க. அங்க பார்த்தா ஊலியாங் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. ஆக்சுவலி இவர் தான் இந்த யூசு பேலஸோட இன்சார்ஜ். அது மட்டும் இல்லாம இவரும் ஒரு இம்மார்டல். அப்ப அந்த இம்மார்டல் மொட்டையனும் உன்னை பார்த்து ரொம்ப நாளா ஆச்சேப்பான்ட்டு நம்ம தலுக்கனை பார்த்து கேட்க பதிலுக்கு தலுக்கணும் இப்ப நீங்க அந்த யூசு பேலஸ்க்கு இன்சார்ஜ் ஆகிட்டீங்களாமே, என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் சகோதரா அப்படின்ட்டு சொல்லிட்டு இவன் தான் என்னோட சிஷ்யன் நேஜா, தெய்வீக முத்தால பிறப்பெடுத்த குழந்தை இவன் தான். இப்ப நாங்க சாகா வரத்துக்கான போட்டியில கலந்துக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல மொட்டையும் என்ன ஒரு தெய்வீகமான கலை இந்த குழந்தைக்கு, போட்டியில கலந்துக்கிட்டு ஜெயிக்க வாழ்த்துக்கள் பா அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலி இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம நேஜா தெய்வீக முத்தால பிறப்பெடுத்த குழந்தைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ம நேஜாக்கு முழுப்பு தட்ட அவுபிங்கோட முகம் மாறி நேஜாவோட முகம் வந்துருச்சு. மூஞ்சி மாறி இருக்கிறத பார்த்து இந்த மொட்டையும் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க, அது ஒண்ணும் இல்ல ராப்பகலா ஓய்வே இல்லாம பயிற்சி எடுத்ததுனால அவன் மூஞ்சில கருவளையம் வந்திருக்குன்னு சொல்லி சமாளிக்கிறான். அதே சமயம் இங்க நேஜாவும் தூக்க கலைப்புல தான் எங்க இருக்கிறன்ட்டு கூட பார்க்காம கிறுக்கு பயப்புல அங்க இருக்கிற குளத்துல உச்சா பண்ண போறான். உடனே தலுக்கு அவன் மண்டையிலே ஒரு கொட்டு கொட்டி நம்ம எங்க இருக்கிறோன்ட்டு பாரா லூசு பயலே அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையன் கிட்ட அவசரத்துல தெரியாம பண்ணிட்டான் அப்படின்ட்டு சாரி கேக்குறான். மொட்டையனும் பரவாயில்ல இருக்கட்டும், அவனை ரெஸ்ட் ரூம் கூட்டிட்டு போங்க அப்படின்ட்டு சொல்ல கிரேனா அப்படிங்கிற ஒரு அழகான பொண்ணு நேஷாவை கூட்டிட்டு போறா. அப்படி போகும்போது இந்த பயபுல வாய வச்சுன்னு கம்முனே இருக்க மாட்டான். இந்த பேலஸையே பளிங்கு கற்களாலேயே கட்டிருக்கிறீங்க போல, ஆமா டாய்லெட்டும் பளிங்கு கற்களால கட்டிருப்பீங்களோ, இம்மார்டல் ஊலியாங் கக்கா போவாரா அப்படின்னு இவன் தொணட்டு பேசிக்கணும் வந்துட்டு இருக்க. எப்பா டேய் வாய வச்சுன்னு கொஞ்சம் கம்முனு வாடா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கும் போது தெரியாதனமா அந்த பொண்ணோட துணி மேல காலை வச்சு கிழிச்சு விட்டுறான். சி புள்ளையா இது, நான் போய் என்னோட ஸ்கர்ட்டை மாத்திட்டு வரேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு போக எக்கவு எனக்கு டாய்லெட் அர்ஜென்ட்டா வருது காண்டி அவன் கத்திக்கிட்டு இருக்கும் போது நேரா போய் ரைட்டு திரும்பி லெஃப்ட் போ அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு போறா. ஆனா இந்த பயபுல வழி தெரியாம ஏதோ ஒரு அறைக்கு போறான். அங்க தண்ணி தேக்கி வச்சிருக்கிற தொட்டில உச்சா போயிட்டு திரும்பி போலான்ட்டு பார்த்தா இந்த பயலுக்கு வழி தெரியல, அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான். அதை பார்த்து அந்த கிரேனா பொண்ணு தான் திரும்ப அவனை கூட்டிக்கின்னு வருவா. அங்க பார்த்தா சுத்தி இருக்க உட்காந்துட்டு இருப்பானுங்க. இம்மார்டல் மொட்டையும் ஒரு தண்ணி தொட்டி சீக்கிரமா ரொம்பிருச்சு, இந்த தண்ணியை குடிங்க சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்ல அதை குடிக்கிறப்பதான் நேஷா பாக்குறான். பார்த்தா அவன் உச்சா போனா இல்லையா, அந்த தொட்டில இருந்து தண்ணி மொண்டு குடுக்குறானுங்க. அதை பார்த்த உடனே குடிச்ச தண்ணியை பொசுக்கிட்டு அந்த பொண்ணு மேலேயே துப்பிடுறான். தலுக்கணும் அவன் மண்டிலேயே ஒரு கொட்டு கொட்டி என் மானத்தை வாங்காதடா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கப்போ குருவே அந்த தொட்டில தான் நான் உச்சா போனேன் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. இவனும் பொசுக்கிட்டு அந்த பொண்ணு மேலேயே துப்பிடுறான். மன்னிச்சனுங்க எனக்கு டக்குன்னு பொறை ஏறிடுச்சுன்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு நம்ம சீக்கிரமா போட்டியை ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு தலுக்க சொல்ல இம்மார்டல் மொட்டையும் அவனோட மூத்த சீடன் டீரோவை கூப்பிட்டு அந்த போட்டியை கண்காணிக்க சொல்றான். சரி நீ இவனுங்க 3 பேரும் அங்க இருந்து கிளம்பும் இந்த இம்மார்டல் மட்டும் அந்த தண்ணியை குடிக்கிறான். செமையா இருக்கேப்பா இந்த தண்ணி, இதுக்கப்புறம் இதே மாதிரி பண்ணுங்கன்னு சொல்றான். இப்போ அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணா சென்டாங் நகரத்தை காட்டுறாங்க. முழு சென்டாங்கும் இப்ப ஷென்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது. ஷென்னும் அரக்கர்களை எரிமலை குழம்ப வீச சொல்லி பயிற்சி எடுத்துக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த இடத்துக்கு நேஜாவோட அப்பா வராரு. மாஸ்டர் ஷென், நேத்து நடந்த போர்ல சென்டாங்கோட வீரர்கள் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க, நீங்க அனுமதி கொடுத்தா 2 மருத்துவர்களை அனுப்பி மருத்துவ பொருட்களை வாங்கிட்டு வர சொல்லுவேன்னு கேட்க ஷென்னும் அதுக்கு பதில் சொல்றதுக்குள்ளேயே இந்த அரக்கர்கள் எரிமலை குழம்ப வாரி ஷென்னு மேல அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. எப்பாடே கொஞ்ச நேரம் நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்டபஸ் மண்டையன் கிட்ட தப்பிச்சு போன அந்த அரக்கனை பிடிச்சிட்டு வர சொல்றான். அதை பார்த்த தளபதியிலையும் இந்த வாட்டர் மான்ஸ்டரால எந்த பிரயோஜனமும் கிடையாது, இதை விட்டுடுங்க அப்படின்னு சொல்ல தளபதி லீ அவர்களே, நான் சொல்றது இன்னும் உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். மனிதனோ இல்ல அரக்கனோ தெய்வீக முத்தோட ரகசியம் தெரிஞ்ச யாரும் இந்த இடத்த விட்டு போக முடியாதுன்னு சொல்றான். சோ இப்படி உனக்கு பேசிட்டு இருக்கும் போது இந்த அரக்கர்கள் ஒரு குட்டி பையனை பிடிச்சிக்கிட்டு வரானுங்க. மாஸ்டர் ஷென், இந்த உளவாளி எல்லை பகுதியில சுத்திட்டு இருந்தான் அப்படின்ட்டு வந்து காட்ட அப்ப அந்த குட்டி பையன் ஷென்னை பார்த்து அண்ணானு கூப்பிடுறான். தம்பி நீ யாரு பான்ட்டு ஷென் கேட்க உடனே அந்த குட்டி பையன் சிறுத்தையா மாதிரி நான் தான் உங்க தம்பி ஷியோபாவ்னு சொல்றான். அவனை பார்த்த ஷென்னும் சந்தோஷத்தோட டே தம்பி ஷியோபாவ் எப்படிடா இருக்க, அப்பா எல்லாம் எப்படி இருக்காரு அப்படின்ட்டு நலம் விசாரிக்க
இவனும் அவரு நல்லா இருக்காருனா நீங்க சாகாவரம் அடைஞ்சதும் அவரு ரொம்ப பெருமைப்பட்டாரு, கூடவே உங்களை மாதிரியே இன்னும் பல பேர் இம்மார்டல் ஆகணும் அப்படின்றதுக்காக பயிற்சி கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறான். அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ஷென்னும் முழிச்சுக்கிட்டு இருக்க, அப்ப தளபதி லீ தான் உன்னோட அண்ணன் தான்ப்பா அரக்கர்களை எதிர்த்து போராடி இந்த சென்டாங் நகரத்தையே பாதுகாத்துட்டு இருக்காரு அப்படின்னு அந்த குட்டி பையன் கிட்ட போய் சொல்றாரு. அதை நம்பின அந்த குட்டி பையனும் சூப்பர்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் மான்ஸ்டர் தான் சென்டாங் நகரத்தை அழிக்க பார்த்துச்சுன்னு நினைச்சுக்கின்னு அந்த மான்ஸ்டரை ஒரு எட்டி உதைக்கிறான். அப்புறம் ஷென் கிட்ட, அண்ணா மனித ரூபத்துக்கு உருமாறுற வித்தையை நான் கத்துக்கிட்டா என்ன யூசு பேலஸ்க்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்களே அது எப்ப அப்படின்னு கேட்க, ஷென்னும் அதுக்கு நீ இன்னும் தயாராகல, இன்னும் கடுமையா நீ பயிற்சி பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில சக்தியை மேம்படுத்துற மாத்திரைகளை கொடுக்கறான். எனக்கு இன்னும் முடிக்க வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு, அது எல்லாத்தையும் முடிச்சிட்டு அண்ணா உன்னை யூசு பேலஸ்க்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல அவனை பெருமையா பார்த்துட்டு அந்த தம்பிக்காரனும் அங்க இருந்து போறான். அவன் போன பிறகு ஷென்னும் உன்னோட உதவிக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல, தளபதி லீயும் உனக்காக நான் ஒன்னும் உதவி பண்ணல, அந்த குட்டி பையன் அவன் மேல வச்சிருக்கிற மரியாதையை நான் கெடுக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பலான்ட்டு பார்க்கும்போது ஷென்னும் ஒரு நிமிஷம் நில்லுங்க, உங்களுக்கு என்னென்ன தேவைன்ட்டு ஒரு லிஸ்ட் போட்டு கொடுங்க, அதை என்னோட ஆட்கள் மூலியமா கொண்டு வர வைக்கிறேன்னு சொல்றான். ஸோ இப்போ அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணா நம்ம நேஷாவை காட்டுறாங்க. ஆக்சுவலி இந்த சாகா வரத்தை பெறணும் அப்படின்னா அதுக்கு 3 போட்டிகளை கலந்துக்கணும். இதுல ஒவ்வொன்றும் இன்னொன்னத்தை விட ரொம்ப கடினமா இருக்கும். ஸோ அதனால நம்ம நேஷாவை முதல் போட்டியில கலந்துக்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. என்னன்னா அரக்க ஹாம்ஸ்டர்களை கூட்டத்தோட சிறப்பிடிக்கணுமா, அதனால நம்ம தலைவனும் களத்துல இறங்கிட்டான். அப்ப நேஷாவை பார்த்து அங்க இருக்கிற ஒரு பெரிய ஹாம்ஸ்டர் அட்டாக் பண்ண வர இங்க நம்ம நேஷாவும் சும்மா இல்லைங்க, ஒரு தூக்க மாத்திரையை போட்டு அவுபிங்க வெளிக்கொண்டு வந்துட்டான். அவுபிங் தன்னோட சக்தியை வெளிப்படுத்தும் அதை பார்த்து அந்த பெரிய ஹாம்ஸ்டர் பயந்துருச்சு போல. ஸோ கூட இருக்கிற ஒரு குட்டி ஹாம்ஸ்டரை சண்டை அனுப்புது. அதே சமயம் இங்க நம்ம நேஷா ஒரே ஒரு மாத்திரையை பயன்படுத்துறதுனால அதோட வீரியம் கொஞ்ச நேரம் தான் இருக்கும் போல. அவுபிங் போய் இப்ப நேஷா வந்துட்டான். சோதிக்காதீங்கடா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நேஷா மறுபடியும் அந்த மாத்திரையை போடலான்ட்டு பார்த்தா அதுக்குள்ள அந்த குட்டி ஹாம்ஸ்டர் பெரிய கட்டையால நம்ம நேஷாவோட மண்டியிலே அடிக்கும் பாருங்க. அந்த மாத்திரை டப்பா பறந்து போய் குழம்பு சட்டிலே விழுந்துருது. நேஷாவும் வேற வழி இல்ல, இந்த கன்றாவியை குடிச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு அது மொத்தத்தையும் குடிச்சிடறான். இந்த விஷயம் தெரியாம இவ ஏதோ டம்மி பீஸ் நினைச்சுக்கிட்டு அந்த பெரிய ஹாம்ஸ்டர் அட்டாக் பண்ண வர அவுபிங் அந்த பெரிய ஹாம்ஸ்டரை செமடி அடிச்சு துவம்சம் பண்ணிடுறான். ஆனா பாவம் அவுபிங் சுத்தமா முடியல, குடிச்ச எல்லாத்தையும் வாந்தி எடுத்துறான். சோ அவுபிங் போயிட்டு இப்ப நேஷா திரும்ப வந்துட்டான். அப்ப அந்த குட்டி ஹாம்ஸ்டரும் இது என்னோட டர்ன்னு சொல்லிட்டு நேஷாவை வெளுத்து வாங்குது. அப்ப இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த டீருவும் அவனுக்கு இன்னும் பயிற்சி தேவை போல மாஸ்டர் அப்படின்னு சொல்ல, நம்ம தலுக்கணும் நம்ம ஆளு சில அடி வாங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் திருப்பி அடிப்பாப்ல அப்படின்னு சொல்லி அந்த டீருவை சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். இங்க நேஷாவோ ஒரு கட்டத்துக்கு மேல அவனால சமாளிக்க முடியல, வேற வழி இல்ல, வாந்தி எடுத்ததையே திரும்பி குடிக்க வேண்டியதான்ட்டு முடிவு பண்ணிட்டான். அந்த சட்டி கிட்ட போய் பார்த்தா அந்த கொடூரத்தை பார்த்து திரும்பி வாந்தி எடுத்துறான். ஆனா அந்த குட்டி ஹாம்ஸ்டர் விடுற மாதிரியே தெரியல. நேஷாவை ஓங்கி ஒரு உதைக்க இவன் பறந்து போய் பாறை மேலேயே விழுறான். அப்ப அந்த பாறை எல்லாம் இவன் மேல சரிஞ்சு பயபோல உண்மையாலுமே இப்ப மயங்கிட்டான். அவன் மயங்கினா என்ன ஆகும், அவுபிங் வந்துருவான் இல்லையா. அந்த விஷயம் தெரியாத இந்த பெரிய மாஸ்டரும் என்னமோ பெரிய அசகாயம் சூற மாதிரி நேஷாவை அடிக்க போலான்ட்டு பார்த்தா அவுபிங் அதோட மூக்கிலே ஒரு குத்து குத்துவான் பாருங்க. வலி தாங்க முடியாம அந்த ஹாம்ஸ்டர் அழுதுகிட்டு இருக்கும். அப்ப இந்த குட்டி ஹாம்ஸ்டரும் தம்பி அப்படி ஓரமா போய் அழுவுப்பா, அண்ணா இதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவுபிங் அடிக்கலான்ட்டு வருவான் பாருங்க. இந்த மாதிரி அவுபிங் விடலையே, அந்த குட்டி ஹாம்ஸ்டரை சர மாதிரி அடிச்சு துவம்சம் பண்றான். அதை பார்த்துட்டு அங்க இருக்கிற ஹாம்ஸ்டர்ஸ் எல்லாமே தெரிச்சு ஓட யூசு பேலஸோட சீடர்கள் எல்லாம் அதுங்க தப்பிச்சு போகாத மாதிரி வலை போட்டு பிடிக்கிறானுங்க. அவுபிங்கும் இவங்களை பிடிச்சிட்டு போய் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்க, அப்ப இந்த டீருவும் இவங்களை பிடிச்சிட்டு போய் நல்வழிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட முகம் ஏன் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்குன்னு சந்தேகத்துல கேட்கறான். தெய்வீக சக்தியால சில சமயம் ஹான்சமா இருப்பான், சில சமயம் அசிங்கமா இருப்பான், அதெல்லாம் நீ கண்டுக்காதன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான். அதுக்கப்புறம் இவனுங்க எல்லாம் ஊர்வலத்துல போயிட்டு இருப்பானுங்க. அப்ப அதுல சில பேரு யாரா இவன் கோமாளி மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு நேஷாவை கிண்டல் பண்றானுங்க. உடனே இவனும் அவனுங்களை அடிக்க போக தலுக்கு அவனை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறான். கட் பண்ணா இப்ப அப்படியே நைட் ஆயிடுச்சு. இந்த இம்மார்டல் மொட்டை இவனுங்க 2 பேத்தையும் கூட்டிக்கிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு போறான். அங்க பார்த்தா ஒரே நேர்கோட்டுல 6 நட்சத்திரங்கள் இருக்குது. ஆக்சுவலி இந்த 6 நட்சத்திரங்களோட ஒருங்கிணைப்பு ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் ஒரு முறை நடக்குமா. எப்பெல்லாம் இந்த நட்சத்திரங்கள் ஒரே நேர்கோட்டுல வருதோ அப்பெல்லாம் 12 கோல்டன் இம்மார்டல்ஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய 12 அமரர்கள் ஆன்மீக சக்தி மூலமா தொடர்பு கொண்டு மீட் பண்ணிப்பாங்களாம். சோ அந்த மாதிரி ஒரு நாள் தான் இன்னைக்கு போல. அதனால நம்ம தலுக்கனையும் நேஷாவையும் அங்க கூட்டிட்டு போறான். தலுக்கனையும் அவங்கள ஒருத்தரா ஒரு தாமரையில உட்கார வைக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா 12 கோல்டன் இம்மார்டல்ஸும் தொடர்பு கொண்ட பிறகு இவர் தான் அந்த தெய்வீக முத்தால பிறப்பெடுத்த குழந்தையோட மாஸ்டர் தலுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறப்போ இந்த நேஷா தெனாவட்டா நின்னுட்டு இருப்பான் பாருங்க. அப்ப தலுக்கு அவன் மண்டியிலே ஒரு கொட்டு கொட்டி பெரியவங்களுக்கு மரியாதை செலுத்த சொல்றான். இப்படி இருக்க எங்க இம்மார்டல்ஸ் ரொம்ப தீவிரமா பேசிக்கிறாங்க. சீக்கிரமாவே சொர்க்கலோகத்துக்கும் நரகலோகத்துக்கும் யுத்தம் ஆரம்பிக்க போகுது. நாம இதுல ஜெயிக்க நிறைய போர் வீரர்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அதுக்காக தான் கடந்த 100 ஆண்டுகளா கடினப்பட்டு 9000 இம்மார்டல் பில்ஸை நான் உருவாக்கி இருக்கேன். இதை பயன்படுத்தி சாகாவர
ஆவரம் கொண்ட வீரர்களை நம்மளால உருவாக்க முடியும் அப்படின்ட்டு இவன் சொல்றான். அதை கேட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் அவனை பாராட்டுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம அந்த 4 டிராகன்கள் கிட்ட கவனமா இருக்கணும். அவங்க இப்போதைக்கு நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தாலும் எந்த நேரம் வேணாலும் அவங்க நமக்கு துரோகம் பண்ணலாம். அப்படி நடந்தா அவங்கள சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ அதனால எதுக்கும் டிராகன்கள் மேல ஒரு கண்ணு வைப்போம்னு சொல்லி அந்த மீட்டிங்கை அதோட முடிக்கிறாங்க. அண்ட் அப்பதான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலி நேஷாக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 அண்ணனுங்க இருக்காங்க. சோ அந்த விஷயம் நமக்கு போன பாட்டிலே தெரிஞ்சிருக்கும். ஒருத்தன் பேர் வந்து ஜின்ஜா, இன்னொருத்தன் பேரு முஜா. அவனுங்க 2 பேத்துக்கும் மாஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா? அதாவது நேஷா ஆவ்பிங்க்கு எப்படி தலுக்கணும் ஷென்னு இருக்காங்களோ அந்த மாதிரி ஜின்ஜாக்கும் முஜாக்கும் 2 மாஸ்டர்ஸ் இருக்காங்க. அந்த மாஸ்டர்ஸ் 2 பேரும் இந்த 12 கோல்டன் இமார்டல்ஸ் சேர்ந்தவங்க போல.